பிடியதன் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடரு அடிகண பதிவர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. எல்லாம் உள்ள இறைவனுடைய பெருங்கருணையினாலும் குருவரினாலும் ஆன்மீக கதிர் என்ற இந்த பக்கத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அடியேன் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த ஆன்மீகம் என்ற ஒரு நிலை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். தற்காலத்திலே ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து தெளிய வேண்டும் என்பதற்காக ஆன்மீக கதிர் என்ற இந்த பக்கத்திலே நாம் நாள்தோறும் திருவருட் சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். ஆக முதல் நிகழ்வாக விநாயகப் பெருமானை நாம் முறைப்படி தொழுது இந்த தெய்வீக சிந்தனைகளை நாம் நுழைவோம். விநாயகன் எந்த வேலை செய்தாலும் முதலிலே நாம் விநாயகரை வணங்குகின்றோம். எதற்காக விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்றால், விக்னங்களை எல்லாம் நீக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான் என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றன. அதனால தான் நம்மளுடைய தமிழ் நூல்களிலே அத்துணை நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து என்றும் வைத்தார்கள். கடவுள் வாழ்த்து, விநாயகர் துதி, அருணகிரிநாதருடைய திருப்புகளிலும் விநாயகர் துதி இருக்கிறது. இப்படி சங்ககால நூல்கள் தொட்டு பல நூல்களிலே திருமந்திரத்திலிருந்து விநாயகர் துதியை வைத்திருக்கிறார்கள். விநாயகர் துதி எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த நூலை பிற்காலத்திலே படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இந்த நூலை கற்று இந்த நூல் ஆசிரியர் என்ன செய்தி சொல்லியிருக்கிறாரோ அது முறையாக அவர்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்பதற்காக அங்கே விநாயகர் வணக்கம், கடவுள் வாழ்த்து வைத்தார்கள். அப்படி இந்த விநாயகருக்கு என்ன சிறப்பு, எதனால் இந்த விநாயகரை வைக்க வேண்டும் என்றால், இந்த விநாயகன் என்ற சொல்லுக்கு ஈடு இணை இல்லா தலைவன் என்று பொருள். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் ஈடு இணையில்லாத பெரிய தலைவன். அவன் எப்படிப்பட்டவன்? கணங்களுக்கெல்லாம் பதி. அதனால தான் அவனுக்கு கணபதி என்ற நாமம். சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கணங்களுக்கும் பதி, தலைவன் அவன்தான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க விநாயகப் பெருமான் அவருடைய வழிபாடு நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே ஏராளமாக பரவி இருக்கின்றது. அதிலே தமிழகத்திலே மிக சிறப்பான தலங்கள் எல்லாம் விநாயகப் பெருமானுக்கு இருக்கிறது. அதிலே ஒரு இரு தலங்களை பற்றி நாம் இந்த தொகுப்பிலே சிந்தனை செய்வோம். முதலிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் திருக்கோவிலூரிலே இருக்கக்கூடிய பெரியானை கணபதி. இந்த விநாயகப் பெருமான் மிக பெரிய திருமேனியோடு அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் திருக்கோவலூரிலே. 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலம். ஔவையாராகப்பட்டவள் அந்த விநாயகப் பெருமானை பூஜித்து கொண்டிருக்கிறாள். அப்படி பூஜித்து கொண்டிருக்கும் பொழுது கேரளத்திலே திரு அஞ்சை களத்திலே இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு திருக்கைலாயத்துக்கு போகிறார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது 63 நாயன்மார்களிலே ஒருவராக வருவார். முதலிலே 60 நாயன்மார்களை பாடிய பெருமைக்குரியவர், நாயன்மார்களை அடையாளப்படுத்தியவர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூரிலே பிறந்தவர். அவருடைய நண்பரான ராஜா சேரமான் பெருமாள் நாயனார் துணையோடு அவர்கள் இருவரும் சிவபெருமானை வேண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவனம் என்ற யானை வாகனத்திலும் சேரமான் பெருமான் குதிரை வாகனத்திலும் திருக்கைலாயத்திற்கு செல்ல தயாராக இருக்கின்றார்கள். இதை திருக்கோவிலூரிலே விநாயகரை பூஜை செய்யக்கூடிய ஔவையார் அறிகின்றாள். அப்படி அறிந்து விநாயகப் பெருமானை வேண்டுகின்றாள். விநாயகப் பெருமானே, இன்று சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கைலாயத்திற்கு போக இருக்கிறார்கள். ஆக அவருக்கு முன்பாக என்னை திருக்கைலாயத்தில் சேர்த்து விடப்பா என்று ஔவையார் வேண்டார். ஆக இங்கே குருவாக இருக்கின்றார் விநாயகப் பெருமான் ஔவையார். உடனே இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் சென்றடைவதற்கு முன்பாகவே தன்னுடைய துதிக்கையின் மூலமாக விநாயகப் பெருமான் ஔவையாரை அங்கே திருக்கைலாயத்திலே கொண்டு போய் சேர்த்தார் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், திருவருள் பெரிதா குருவருள் பெரிதா என்றால் குருவருள் பெரிது. எப்படி என்றால், சிவபெருமானுடைய திருவருள் காரணமாக தான் மத்த யானை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிக்கொண்டே போகிறார். அப்படி போகும் பொழுது சிவபெருமானுடைய திருவருளுக்கு முன் விநாயகப் பெருமானுடைய குருவருள், ஔவையார் இடத்திலே இருந்த பக்தி சிறப்பு, அந்த குருவுடைய பக்தி
என்று அந்த அம்மையாரை இவர்கள் 2 பேருக்கு முன்பாக அந்த சிவலோக பதவியை அடைய வைத்தது என்று அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. குரு பக்தி, அது விநாயகப் பெருமானே குருநாதராக வருவார். அந்த சிறப்பான திருத்தலம் திருக்கோவலூர் கோவிலூர். அடுத்த சிறப்பான பதியாக இருப்பது திருநாரையூர். இந்த திருநாரையூர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி அது அருகிலே இருக்கக்கூடிய திருநாரையூர் என்ற திருத்தலத்திலே அமைந்திருக்கின்ற விநாயகப் பெருமான். இந்த தலத்திலே விநாயகப் பெருமானுடைய திருநாமம் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார். பொல்லுதல் என்றால் உளி கொண்டு செதுக்குதல் என்று பொருள். பொல்லா என்றால் உளி கொண்டு செதுக்கப்படாத என்று பெயர். அப்போ உளி கொண்டு செதுக்கப்படாத நிலையிலே அங்கே விநாயக பெருமான் அந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பான தலம் அந்த திருநாரையூர் தலம். அந்த திருநாரையூர் தலத்திலே 30 திருமேனி தீண்டக்கூடிய பெருமக்கள். அந்த குலத்திலே ஒருவர் பிறக்கின்றார். விநாயகப் பெருமானுக்கு முறையாக அர்ச்சனைகளை எல்லாம் செய்கின்றார், வழிபாடு செய்கின்றார், நைவேத்தியங்களை எல்லாம் முறையாக படைக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவாச்சாரியாராகப்பட்டவர் வெளியூர் வேலை நிமித்தமாக சென்று விடுகிறார். தன்னுடைய மகன் சிறுவனான நம்பியிடத்திலே விநாயகப் பெருமானை இப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் முறையாக கற்பித்துவிட்டு அவர் வெளியூர் சென்று விடுகின்றார். அந்த நம்பியான சிறுவயது குழந்தை விநாயகப் பெருமானுடைய சன்னதிக்கு செல்கின்றான். விநாயகப் பெருமானை தன்னுடைய தந்தை எப்படி நீராட்டுவாரோ அதுபோல நீராட்டுகின்றான். விநாயகப் பெருமான் உடல் முழுவதும் துணியை வைத்து துடைக்கின்றான். துடைத்து விநாயகப் பெருமானுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி வீட்டிலே தாயார் கொடுத்து அனுப்பிய அந்த பிரசாதத்தை திறந்து வைக்கின்றான். நைவேத்தியத்தை விநாயகப் பெருமானுக்கு முன்பு. விநாயகா சாப்பிடு, பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு என்று விநாயகப் பெருமானிடத்திலே அந்த நம்பியான குழந்தை வைத்து கொண்டு வேண்டிக் கொண்டே இருக்கிறார். விநாயகப் பெருமான் எந்த ஊர்லேயே இருந்து சாப்பிடுவாரா? அப்படி சாப்பிட்டா நம்ம மீண்டும் அப்பமா? நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகப் பெருமானுக்கு கொலக்கட்டை வைக்கின்றோம். அப்படி வச்ச உடனே அந்த ஆவி கூட விநாயகப் பெருமான் மேலே நம்ம பட வைக்கிறதில்ல, உடனே மூடிக்கொள்வோம். ஆனால் இந்த குழந்தை நம்பி நினச்சதை பாருங்கள். விநாயகப் பெருமானே, இதை நீ சாப்பிடவில்லைன்னா என்னுடைய பூஜையில் குறையாகிவிடும் என்று என்னுடைய அம்மா அப்பா என்னை அடிப்பார்கள். அதனால் நீ இதை ஏற்றுக்கொள். விநாயகா, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகிவிட்டது, என்னுடைய ஆசிரியர் என்னை அடிப்பார், நீ இதனை சாப்பிடு என்ற அந்த குழந்தை இங்கே விநாயகப் பெருமானிடத்திலே மன்றாடுகிறது. இதனையெல்லாம் பார்த்து கொண்டு திருவருள் புரியக்கூடிய அந்த கணபதி இடர்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த பெருமான் காட்சி தந்தார். அந்த காட்சியை பார்த்து அந்த குழந்தை மெய்மறந்து நின்றது. விநாயகப் பெருமான் கொண்டு வந்த அத்துணை நைவேத்தியங்களையும் உண்டு அந்த குழந்தைக்கு அருள் புரிந்து விட்டு சென்றார். குழந்தை மிக மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு சென்று வெறும் பாத்திரங்களை தருகின்றது. தாயாராகப்பட்டவள் நைவேத்தியம் வைத்து சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு நைவேத்தியத்தை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். நீ என்னப்பா வெறும் பாத்திரத்தை கொண்டு வர என்று கேட்கும் பொழுது, அம்மா விநாயகர் உணவுகளை எல்லாம் உண்டு விட்டாரம்மா, நைவேத்தியத்தை விநாயகர் உண்டு விட்டார் என்று சொல்கிறார். சரி, நம்முடைய குழந்தை அவன் உண்டு விட்டு வந்து இங்கே விநாயகப் பெருமானை சொல்லுகின்றான் என்று தாயார் விட்டு விடுகின்றான். இது தந்தையாருக்கு தெரிய வருகிறது. தந்தையார் கேட்கும்போது இந்த நம்பியானவன் விநாயகர் உண்டு விட்டார் என்று சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது குழந்தை பொய் சொல்கின்றானே என்று அவனை அடிக்கும் பொழுது, நான் அப்பா உண்மையாக சொல்கிறேன், விநாயகப் பெருமான் தான் உண்டார் என்று சொல்ல தந்தையாகப்பட்டவர் அங்கே உணவு சமைத்து கொடுத்து விட்டு அந்த சிறுவனை இடத்திலே விட்டு அங்கே நைவேத்தியம் படைக்க சொல்கிறார். அதே போல் விரைந்து சொல்கின்றான் இந்த நம்பி. விநாயகப் பெருமானுக்கு என்று எப்படி அபிஷேகம் செய்தானோ அதே போலவே மீண்டும் செய்து அவரை திருமஞ்சனமாட்டி அவருக்கு தூப தீபங்களை எல்லாம் காட்டி நைவேத்தியத்தை படைக்கின்றார். படைத்து விட்டு, விநாயகா வந்து சாப்பிடு என்று கொடு. அப்படி சாப்பிடும் பொழுது விநாயகப் பெருமான் காட்சி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். காட்சி தந்தார். விநாயகப் பெருமான் காட்சி தந்தார். இதை வெளியே இருந்து அத்துணை பேரையும் அவர் காணச் செய்தார். அப்படி காட்சி தந்து அந்த உணவுகளை எல்லாம் உண்டு நீ ஓதாமல் எல்லா நூல்களையும் உணரவல்ல பெருமகனாய் பிற்காலத்திலே அனைவரும் போற்றும்படியாக நீ ஒரு பெரிய மேதையாக பெரிய புலவனாக வர வேண்டும் என ஆசி கூறி அங்கே விநாயகப் பெருமான் அவருக்கு அருள் புரிந்தார். அவரே பின்னாளில் மூவர் தேவாரத்தை தொகுத்தருளிய நம்பியாண்டார் நம்பி. அது மட்டுமல்லாது 12 திருமுறைகளே 10 பிரபந்தம் பாடிய பெருமகனார்
திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர்தான் நமக்கு தேவாரத்தை முறைப்படி ராஜராஜ சோழனுடைய துணையோடு திருமுறைகளை கண்டு அதனை தொகுத்தெடுத்த பெருமைக்குரியவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்பியாண்டார் நம்பியை இந்த உலகத்திலே தன்னுடைய அருள் மூலமாக வெளிப்படுத்திய பெருமைக்குரிய பெருங்கடவுள் அந்த திருநாரையூரிலே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார். ஆக அற்புதமான ஒரு திருத்தலம் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் திருத்தலம். அடுத்து விநாயகருக்கு சிறப்பான தலம் எது என்றால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலிலே ஒரு விநாயகப் பெருமான். இந்த திருக்கோவிலிலே பல விநாயகர் இருக்கிறார். மீனாட்சி அம்மனுடைய தெற்கு கோபுரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார். அவருக்கு பெயர் விபூதி விநாயகர். திருமலைய நாயக்கர் தெப்பக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்பமாடுவதற்காக தெப்பக்குளம் தோண்டும்போது அதிலே ஒரு விநாயகர் எழுந்து எடுத்தார். அந்த விநாயகருக்கு முக்குருணி விநாயகர் என்று பெயர். இப்பொழுது நம்ம பேசக்கூடிய விநாயகர் அவர்கள் கிடையாது. மீனாட்சி அம்மன் சன்னதி அதில் இலவச தரிசனம் போகக்கூடியவர்கள் பார்க்கலாம். சித்தி விநாயகர் என்ற ஒரு விநாயகர் இருப்பார். இவர் தான் விநாயகர், மிக சிறப்பான விநாயகராக அங்கே இருப்பார். இவருக்கு என்ன வரலாறு, இவருக்கு என்ன இந்த தலத்திலே சிறப்பு என்றால் திருவிளையாடல் புராணம் பேசுகின்றது. திருக்கைலாயத்திலே காட்சி. சிவபெருமான் அம்பாளுக்கு வேதத்தினுடைய பொருளை அதிலே உள்ள நுட்பங்களை இரகசியங்களை உபதேசித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் வாயிலிலே நந்தியம்பெருமானை காவலுக்கு அமர்த்துகின்றார். உள்ளே யாரையும் விடக்கூடாது. ஏன்னா சிவபெருமான் வேதத்துக்கு பொருள் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அதை தேவி கேட்க வேண்டும். இப்படி சூழல் அங்கே கைலாயத்தில். நம்மளுடைய மதுரைக்கு அருகிலே ஒரு பகுதி. அந்த பகுதியிலே சில பரதவ மக்கள், மீனர் குல மக்கள். அதிலே ஒரு தளபதி, அவனுக்கு குழந்தை இல்லை. பராசக்தியே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டிருக்கிறான். இங்கே பராசக்தி இதுதான் உரிய சமயம் என்று உணர்கின்றாள். சிவபெருமான் வேதத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். தேவி பாராமுகமாக வேதத்தை கேட்காதது போல இருந்தார். உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த தேவியை சபிக்கிறாள். நீ மீனவ குலத்திலே சென்று மகளாக பிறந்து பின்னர் எம்மை திருமணம் செய்வாய் என்று சாபமிட்டு விடுகின்றாள். யாருக்கு? பார்வதி தேவியாராகப்பட்டவளுக்கு. இந்த செய்தியை அறிந்த விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் விரைவாக நந்தியினுடைய பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைந்து விடுகின்றார். இவர்கள் இருவரையும் எதற்காக உள்ளே விட்டா என்று நந்திக்கு சாபம் தருகிறார் நம்மளுடைய சிவபெருமான். நீ கடலிலே சென்று சுறாமீனாக உலவக் கடவாய் என்று பாடி சாபம் தந்து விட்டார். முருகப்பெருமானை நீ மதுரையிலே வணிகம் செய்யக்கூடிய ஒப்பூரி குடிகளார் மகன் உருத்தின சென்மனாக போய் மாறுவாய் என்று சாபம். இந்த சாபத்தை எல்லாம் சிவபெருமான் கொடுக்க இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கணபதி மிக விரைவாக சிவபெருமான் கையிலே வைத்திருந்த வேத ஆகமங்களை எல்லாம் பிடுங்கி கடலிலே வீசி விடுகின்றார். அப்போ சிவபெருமான் பார்க்கிறார், விநாயகருக்கு சாபம் கொடுக்கலாமா? விநாயகருக்கு சாபம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா விநாயகருக்கு ஏதேனும் சாபம் கொடுத்தால் அது சிவபெருமானையே வந்து சாரும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தலைவனாகவும் நாயகனாகவும் இருக்கக்கூடியவனாக விநாயக பெருமான் இருக்கிறான். சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்துக்கு போனார். அப்படி போகும் பொழுது விநாயக பெருமானை வணங்காமல் அவர் சென்றமையால் அவருடைய அச்சு முறிந்தது என்று சொல்லுவார்கள். அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அருணகிரிநாத சுவாமியுடைய திருப்புகழ்ல சொல்றார், அந்த சிவபெருமான் உரை ரதத்தினுடைய அச்சை பொடி செய்த அதிதீரனாக அந்த விநாயகப் பெருமான் விளங்குகிறார். அந்த விநாயகப் பெருமானுக்கு சிவபெருமானுடைய சாபம் ஒன்றும் செய்யாது. அவர் சாபம் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் சாபம் கொடுத்தா அது அவருக்கே மாறும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே விநாயகக் கடவுள் இருக்கிறான். அத்தகைய பெருமைக்குரிய கடவுள் இந்த மதுரையிலே சித்தி விநாயகனாக இருக்கின்றார். பின்னாளிலே அந்த சாபத்தின் விளைவாக அத்துணை பேரும் அங்கங்கே போய் பிறக்கின்றார்கள். சுவாமி அருளியபடி ஒரு நன்னாளிலே சுவாமி வருகின்றார். மீனவனாக வந்து அந்த கடலுக்கு சென்று அந்த குளத்திலே வாழக்கூடிய பார்வதி தேவியை மணந்து, அது எப்படி மலரும் என்றால் அந்த சுறாமீனை அடக்குவதற்கு அந்த குளத்திலே வாழக்கூடிய அந்த தலைவனுடைய மகள் என்று அறிவித்து விடுவார்கள்.
அதற்கு ஏற்ப சிவபெருமான் அங்கே ஆயத்தமாகி போய் அந்த சுறா மீனாக இருக்கக்கூடிய நந்தியை பிடித்து வந்து கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயேட்டாகிய ஆகமம் வாங்கி என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அங்கு கெளிரி என்பது மீன், அது எந்த மீனாக வேணாலும் இருந்துக்கலாம். அந்த மீனாக கடலிலே உழலக்கூடிய அந்த நந்தியம்பெருமானிடத்திலே இருந்த விநாயகப் பெருமானால் முன்பு கடலிலே வீசப்பட்ட ஆகம வேத ஏடுகளை எல்லாம் எடுக்கின்றார். அப்படி எடுத்து நந்திக்கு அருள் செய்து பின்னர் அம்பிகையை திருமணம் செய்து அந்த எடுத்த வேத ஆகமங்களை எல்லாம் அம்பிகைக்கு அந்த இடத்திலே வைத்து உபதேசம் பண்ணுகின்றார். அந்த இடம்தான் உத்தரகோசமங்கை என்று அழைக்கப்படுகின்றது. சுவாமி அம்பாளுக்கு கடலிலே இருந்து வேதங்களை மீட்டெடுத்து அம்பாளுக்கு அங்கே உபதேசம் பண்ணிய ஒரு அற்புதமான திருத்தலம் உத்தரகோசமங்கை. அந்த பரதவ குலத்திலே மீனவ குலத்திலே வாழ்ந்த மீனவனுடைய ஆசையும் நிறைவேறியது. அந்த சாபத்தின் விளைவாக மதுரையிலே இறையனார் சிவபெருமான் அருளி செய்த இறையனார் களவியல் உரைக்கு அகத்தியரோடு நக்கீரருடைய உரைதான் சிறந்த உரை என்று சொல்ல, இங்கே உருத்திர சன்மனாக உப்பூரி குடிகளார் மகனுக்கு இங்கே முருகப்பெருமான் அவதாரம் செய்து அவ்வுரையே சிறப்பான உரை என சொல்லிய பெருமையும் அங்கே சிவபெருமானுக்கே சாரும். அத்தகைய பெருமான் எல்லாரோடும் இத்திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்தி திரு ஆலவாயிலே உரைகின்றான். அத்தகைய விநாயகப் பெருமானும் இந்த தலத்திலே இருக்கின்றார் என்ற ஒரு முக்கியமான நுட்பமான இந்த செய்திகளை நமக்கு திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது. இதுபோல ஏராளமான இடங்களிலே விநாயகப் பெருமான் இருந்து கொண்டு அருள் புரிகின்றான். பிள்ளையார் பற்றியிலே அவன் இருக்கின்றான் கற்பக விநாயகராக. கற்பகம் கேட்டதையெல்லாம் தரக்கூடியது கற்பக விருட்சம். அப்படி கற்பக மரமாக இருந்து கொண்டு விநாயகப் பெருமான் வேண்டுவோருக்கு வேண்டுவதையெல்லாம் தரக்கூடியவனாகவும் அவன் இருக்கின்றான். குடைவரை மூர்த்தியாக அங்கே சுவாமி இருக்கிறார். கையிலே சிவபெருமானை வைத்து ஆவாகனம் பண்ணிக்கொண்டே இருப்பார். சிவபூஜை பண்ணக்கூடிய கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகர். அவரை சென்று வணங்கினோமே ஆனால் நமக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் நலன்களும் அவர் அருளி செய்வார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் அந்த பிள்ளையார் பட்டியிலே வாழக்கூடிய கற்பக விநாயகர்.